நம்ம ஊர் வடை தான். நம்ம ஊர் வடை தான். ஆமா, ஃப்ரைட் அப்படியே மசாலா வடை. ஃப்ளேவர் தெரிக்குது. தெரிக்குதல. நிறைய இருக்கு. செம்மையா தெரிக்குது. பார்க்கிறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. நல்லா இல்லைன்றது சுமாரா இருக்கா? அப்படியே சரி விட்டுருவோம். இல்லை சாப்பிடலாம். சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை தெரியுமா? ஒரு டைம் சாப்பிடலாம். அந்த படத்தை பார்க்குற மாதிரி ஒரு டைம். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். இன்னைக்கு வந்து வணக்கம் வச்சுட்டியா? சரி சரி. ஓகே, நாங்கள் வந்து இப்போது கேம்டன் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் போயிடணும். ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து அது போட போகிறோம். ஸோ அதில் வந்து 2 பாட்டாக போட போகிறோம். ஒன்றில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கேம்டன் மார்க்கெட்டே காமிக்க போகிறோம். அதோட பியூட்டி, அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே பேச போகிறோம். ஆனால் இன்னொரு இதில் வந்து நாங்கள் 1 இல்லை 2 இல்லை எத்தனை 5 விதமான சாப்பாடு. 5 அங்கு காமி 5 விதமான சாப்பாடு. 5 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Oiga señorita, tú me quieres nada más, porque no sabes amar. No me digas que es verdad, que ni me la creo. Tú me quieres nada más. Magic falafel lende vaangna falafel. எப்படி இருக்கு நீங்க தான் சொல்லணும். இங்க பாரு, சில்லி எல்லாம் போட்டுருக்காங்க சைடுல. சூப்பரா. Ready? Yeah. நம்ம ஊர் வடை தான். நம்ம ஊர் வடை தான். ஆமா, ஃப்ரைட் அப்படியே. பருப்பு. மசாலா வடை. நம்ம ஊர்காரு உள்ளார இருக்கு. நம்ம ஊர்காரு அவர் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உரப்பு போட்டார். நல்லா இருக்கா? மெயினாக வந்து அந்த இது உரப்பு தட்டுது. உரப்பு சட்னி. ஐயோ, அவ்வளோ சாப்பிட்றீங்க? இந்த பச்சை சட்னி சரியா இருக்கு. அப்படியா? அமிர்தமா? அமிர்தம். tahini sauce. ஃபலாஃபல். எந்த ஒரு சாப்பாடு இது? காரம். கடை பாய தொடச்சி திரும்பிட்டியா? நம்ம ஊர் மசாலா வடை ஸ்டைலில் முடியல. இது பருப்பு நம்ம மசாலாங்கெல்லாம் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் முழுசாக இருக்கும். ஃபுல்லாக அரைச்சிட்டு டீப் ஃப்ரை. அவ்வளோதான். டீப் ஃப்ரை பண்ணி அதில் நம்ம மசாலா வடை ரவுண்டாக போட்டுருக்கோம். ஆமஸ்லாம் போட்டு சட்னிலாம் போட்டு உரப்பு எப்படி இருக்குது? லைட்டாக தூக்குதுல? தூக்குது. இந்த பச்சை சட்னி தான் தூக்குது. சூப்பராக இருக்குல்ல? Every time I come around you, baby girl, something doesn't feel the same. You said that I'm changing, but it's really you. I see how you play those games. Wifey type for a main man. A queen can make moves, a king can't. Snatch you up, now you taking. Gave you bricks, now you building a wall up, wall up. Lately you and I've been all love, all love. I don't know what's up with our love, our love. You forgetting all about us, oh. நீ என்ன எடுக்க போற? எந்த இது? சீஃபுட். சீஃபுடா? 9 பவுண்டா? மிக்ஸ்டு பாயனா ஹாஃப் சீ ஃபுட் ஹாஃப் வீகன். வீகன் வச்சு என்ன பண்ண போகிற? மிக்ஸ் பண்ணிக்கிறியா? ஹாஃப். சரி, அப்போ அதை எடுத்துக்கோ. ஹாஃப் சீ ஃபுட் ஹாஃப் இது பண்ணிக்கோ. பையா வந்து பையா அப்படிம்பாங்களே, ஸ்பானிஷ் ஃபுட்டு. இப்போ வந்து ரெனி எடுக்க போகிறது வந்து வெஜிடபிளையும் வெஜ் பையா அண்ட் சீ ஃபுட் பை. Ready, water, please. Water. Thank you. Are you from Spain as well? Yes. Where are you from? Spain. Oh, which place? Spain, Madrid. Madrid, okay. Okay, we are from India. Bye. Thank you, bye-bye. Hi. This one has meat in it, is it? Meat.
Yeah, I'll have this one. Large one, yeah? Yeah, I'll go have a... give me a regular one. I'm not that hungry. அவன் வந்து ஸ்பானிஷ் எடுத்தா நான் கொலம்பியன் எடுத்திருக்கேன். இல்லை இட்ஸ் கொலம்பியன் வர்சஸ் ஸ்பெயினிஷ். பாப்போம் எது பெஸ்ட். தேங்க்யூ. Oh, that looks nice. நான் எடுத்துட்டு போயிட்டு திருப்பி காமிக்கிறேன். அஞ்சு மாதிரி இரு காமி. அது இது பிளாங்டனா நேந்திரங்கம் பழம் தானே? நேந்திரங்கம் தான். ஸ்வீட் பனானா. அதான் நேந்திரங்கம். இது பாருங்களேன். ஏறுது காரம். காரம் அதான் சொன்னல, இருக்கிறதுலே பயங்கர ஸ்பைசியாக கேட்டிருந்தேன். என்னடாக்கா இதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, பீன்லாம் போட்டு ரைஸும் இருக்காதுல்ல. இல்லை இல்லை பாக்கி என்ன இன்னும் அந்த கிழங்கையும் டேஸ்ட் பண்ணிக்கும். அங்கே இருக்கு பாரு, அங்கே இது பாரு தெரியல மீட் சாப்பிட்டு பாரு. ஆகா கிழங்கு கடை நல்ல டேஸ்டா, அருமையான ஃப்ளேவர். நான் ஜஸ்ட் என்னோட இது தானே செலக்ஷனு. நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லா விதமான வாயில் இருக்கிற பல்வேறு இதையும் எழுப்புற மாதிரி இருக்கு. வாயில் இருக்க பல்வேறு சென்சஸையும் எழுப்புற மாதிரி இருக்கு. சூப்பர். அந்த அந்த மீட்டையும் சாப்பிட்டு பார்த்தீங்க? சிக்கன் அந்த இது கிழங்கு. அதான் நம்ம ஆளுங்க போயிட்டு வருவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். கொலம்பியா போனால் சாப்பாடு அவ்வளோ நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஊர் மாதிரி இருக்கு. நிஜமா அமிர்தம். அமிர்தமா? சரி, என் சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. என்னம்மா குறைச்சிட்டே இருக்கு? நீங்க சாப்பிடுங்க. என்ன அது? காமி சாசேஜ். சாசேஜ் பேர் என்னமோ சலாமியா? something like that. It has that taste. கிழங்கு ட்ரை பண்ணுற கடைசியா கொஞ்சோண்டு வேணாமா? நிஜமா அல்டிமேட்டா பெஸ்ட் ஃபுட் எவர். இவர் சிக்கனை வந்து ஷ்ரெட்டட் சிக்கன் போட்டிருக்காங்க. நான் இன்னும் வாயில் டேஸ்ட்டே பண்ணல, எதுவுமே டேஸ்ட் பண்ணல. பட் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறோம். இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். இது வந்து 2 உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ போட்டிருக்காங்க. இது இந்த சாசேஜ் மாதிரி இருக்குது. அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இது ரைஸு. இது என்ன சொல்லுவாங்க? ராஜ்மா. இந்த பாருங்க, அதோட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சைடில் கொஞ்சம் சேலட் போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், சேலட்லாம் போட்டிருக்காங்க. இந்த சைடில் ஒரே இதில் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேலடு, அப்புறம் இங்கே இது கோகமலை இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படின்னா கை 2 விரைச்சிச்சு. நம்ம வந்து இப்படி பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறோம். ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது வெளியில். காலு கையெல்லாம் விரைச்சிட்டு அப்படியே வெளியில் சில மாதிரி ஆகிட்டோம். 4 டிகிரி 5 டிகிரி கம்மி. அதை விட அந்த குளிரோட நாங்கள் உட்காந்து இப்போ வெளியில் சாப்பிட்டுருக்கோம். இந்த உள்ளார சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சோம். இல்லை கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இந்த திருப்பி வந்து இதை ஃபுல்லாக மூடணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆமாம், கை வரைச்சி போச்சு. என்ன டிகிரி பார்க்குறியா? ஆமாம். நீங்கள் சாப்பிடுங்க. நான் சாப்பிட மாட்டேன். கை கொஞ்ச நேரம் சூட் பண்ணுறேன். எனக்கு வரைச்சி போயிருக்கு. கை வந்து எதுவுமே மூவ் பண்ண முடியல. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு வந்து அந்த இதை எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்களா, நம்ம ஊர் நேந்திரங்காய். இது நீங்கள் கொலம்பியனு கரீபியனு எங்கே போனாலும் இது இருக்கும். பிளாங்டன்பாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கும். அது பழத்தை வந்து ஃப்ரை பண்ணி அவ்வளோதான். இப்போ வந்து அவங்களோட சிக்கன் சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க, சரிதா? அதேமாதிரி நம்ம சாஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் சாப்பிடுவோம். பண்ணோம்
இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் அதை டேஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிருக்கணும். ஃப்ளேவர் தெரிக்குதானே நிறைய இருக்கு. செம்மையா தெரிக்குது. நான் ஒன்று செலக்ட் பண்ண அவன் ஒன்று செலக்ட் பண்ணான். சரி விடுங்க. நான் செலக்ட் பண்ணது 8. நான் ஆக்சுவலாக மெக்சிகன் தான் ஃபர்ஸ்ட் போனேன். தென் அப்புறம் பாருங்க இப்போ கீழே வந்து ரைஸ் இருக்கு. ரைஸோட சாப்பிட்றேன். ரைஸில் ஒரு குழம்பு மாதிரி ஊற்றிருக்காங்க, ஒரு சாஸ் மாதிரி. வேற லெவலுங்க, சர்டி டேஸ்ட்டு. நல்ல புளிப்பாக இருக்கு, கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாமே எல்லா சுவைகளும் அறுசுவைகளும் அப்படியே. இங்கே பாருங்க இப்போ வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க உள்ள மீட்டு. ஆமாம் இது நல்லா இருக்கு. இது மெக்சிகன் ஆகட்டும், இது ஸ்பானிஷ் ஆகட்டும், இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீட் இது. உப்பு கொண்டா மாதிரி இருக்கும். சலாமின்னு சொல்லுவாங்க. இவ டேஸ்ட் பண்ணாத ஒரு கிழங்கு நான் டேஸ்ட் பண்ணுறேன். நார்மலாக கிழங்கு தான். வேறு லெவலுங்க. இங்கே பாருங்க சாதத்தை நல்லா ஒரு குழம்புல போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் ஸ்டைலில் தான் இருக்குது எல்லாமே. கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது பாருங்க. இதுதான் அதில் ஒரு சாஸ் போட்டாங்க, எக்ஸ்ட்ரா ஸ்பைசி சாஸ் அதுதான் போட்டிருக்காங்க. லைட்டாக ஒரு கிக் இருக்குது, சரியா நல்ல கிக் இருக்கு. காரம் கை வேறெல்லாம் மறக்க முடியல. அதுதாங்க ஆனால் அமிர்தமாக இருக்குது, சான்ஸே இல்லை. இவ்வளோ நேரம் அலைஞ்சு ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து அதையே இந்த ஸ்பானிஷை நான் ட்ரை பண்ணிடுறேன். இது நான் ப்ராப்பராக ஸ்பெயின்லேயே போய் சாப்பிட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. அதான் பார்சிலோனா அங்கெல்லாம் போய் சாப்பிட்டோன்னா அப்படியே அந்த இது பீச் பக்கத்தில் பார்க்கணும். இப்போ வந்து ஸ்பானிஷ் ட்ரை பண்ணுறேன். பையா ரைஸு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கா, இல்லை சீ ஃபுட்டும் இதுவும். அழுகிற மாதிரி இருக்கு. சொல்லு, ஏன் அழுகிற? இது அந்த ரியல் இது இல்லையா? நீ சாப்பிட்ருக்கிய ரியல் இது? எனக்கு பிடிக்கும். அப்போ இது கரெக்டாக இல்லை, வேஸ்ட்டாக போச்சா? போட்டு ஓ நல்லா இல்லை, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. நல்லா இல்லைன்றது சுமாராக இருக்கா? அப்படியா? சரி விட்டுருவோம். 9 ரூபா. 8 பவுண்டா? 9 அது தண்ணிக்கு பரவாயில்ல. 8 பவுண்டு வேஸ்ட்டு. இன்றைக்கி உன் பேரில் நிறைய நடந்திருக்கு, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இப்போ வந்து இது என்னது? எலுமிச்சம்பழம். அது தெரியும். அது என்னது? இது வந்து பையா ரைஸு. இது வந்து பைலா அப்படின்னு எடுத்துருக்கோம். ஆனால் பையான்னு சொல்லுவாங்க, பையா அப்படிங்கிறாங்க. அது வந்து ஸ்பானிஷ். இந்த புளின்னு பார்த்தா கை விரைச்சதுனால அப்படியே செத்துருச்சு, கை ஒன்றும் பண்ண முடியல, போட்டிருக்கோம். இது வந்து மெயினாக வந்து நீங்கள் பார்சிலோனாவில் நான் சாப்பிட்ருக்கேன். ஓகே, பார்சிலோனாவில் எப்படின்னா அந்த பீச் பக்கத்தில் அப்படி சூடாக செஞ்சு பெரிய பெரிய கண்டெய்னரில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஊரில் எப்படி பிரியாணியோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து மெயினாக சீ ஃபுட் வச்சு தான் பண்ணுவாங்க. சாப்பாடு இல்லை பாருங்க, சீ ஃபுட் இருக்குது பாருங்க, நல்லா இருக்காது. இது மசில்மாங்க, நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க அதை தெரியுமா? தெரியும், நான் மறந்துட்டேன். இப்போ எனக்கு கை கால் பிரெயின் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நல்லா இருக்குது, டேஸ்டாக இருக்குது. ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைஸ் தான் மெயினாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாஃப்ரன் ரைஸ்ன்னு பார்த்தேன். நான் வந்து என்னன்றது வந்து யோசிக்கல. இந்த பாருங்க, நீ சொல்கிற மாதிரி அவ்வளோ இது இல்லை, ஆனால் அந்த டேஸ்ட் இல்லை. அந்த டேஸ்டே இல்லை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. மஞ்சள் சோறு மாதிரி இருக்கு. மஞ்சள் சோறு மாதிரி, மஞ்சள் சோறு நான்சென்ஸ் மாதிரி இருக்கு. இது என்ன இருந்தாலும் ரெனி வாங்கினா சொல்லுது ஃபெயிலியர். சாப்பிடுங்க. நான் ஏன் சாப்பிடணும்? நான் எனக்கு இருக்கு சாப்பாடு. நான் வேற சாப்பாடு வாங்க போறேன். இது பேக் பண்ணிட்டு போய் பசங்களுக்கு கொடுத்து ஏமாத்திடுவோம், சரியா? சாப்பிடுச்சிருவாங்க 2 பேரும். கொஞ்சோண்டு வெளியில் தெரியாமல் 2-3 கறி உள்ளார போட்டுருந்தா தெரியாது. ஸ்பானிஷ் பாயா அப்படின்னு கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்கள ஏமாத்திடலாம். தேங்க்யூ. அமிர்தம்னு அதை சொல்லலாம். இது மட்டும் தான் அமிர்தம்.
அது வந்து இத மட்டும் தான் சொல்லலாம். இத நான் ஒண்ணும் சொல்ல. நாங்க யூசுவலா வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணும்போது நெகட்டிவ் ரிவ்யூ எதுக்குமே கொடுத்தது இல்ல. ஆனா இதுக்கு கண்டிப்பா நான் கொடுப்பேன். நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு கேவலமா இருக்கு. இல்ல சாப்பிடலாம். சாப்பிடுற மாதிரி எல்லாம் இல்ல தெரியுமா? ஒரு டைம் சாப்பிடலாம். அந்த படத்தை பாக்குற மாதிரி ஒரு டைம் பார்க்கலாம் பாங்க. பசில கூட என்னால சாப்பிட முடியலையே. எனக்கு தெரியல. ஆனா என்னோட இதுல கை வச்சு கை உடைச்சிடுவேன். எனக்கு தேவையில்லை. நான் போய் வாங்கிக்குவேன். எனக்கு ஆனா வாங்க தெரியாதா என்ன? இது மூடிக்கோ. அதை விட்டுருங்க. நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். டாடா பாய். இந்த டைம் வந்து புதுசா நம்மளுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க வந்து லண்டன் தமிழச்சி அண்ட் மிஸ்டர் பிரின்ஸ் சார்ல்ஸ் அவருக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். உங்கள் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலியோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நிறைய கமெண்ட்ஸு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. லண்டன் தமிழச்சி சுபி அவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து பண்ணணுன்னு அவசியமே இல்லவே இல்லை. கண்டிப்பாக இல்லவே இல்லை. இவ்வளோ எஃபர்ட் எடுத்து அதுவும் நான் அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன். அவங்க வீடியோவில் அவங்க வந்து சொன்ன விதம் நம்மளெல்லாம் ஓவர ஏற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம தனியாக பிரியாணி கொடுத்துக்குவோம். இல்லை பிரியாணி வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. வேறு ஏதாச்சும் நல்லதாக நிச்சயமாக பண்ணணும். டெஃபினட்டாக வந்து நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு புஷ் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு என்கரேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட். ஆமாம், இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு சேனல் இப்படி பண்ணும்போது எங்களுக்கும் நாங்களும் வந்து இந்த மாதிரி ஃப்யூச்சரில் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஒரு நாள் நம்மளும் பெரிய ஆளானா அது பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச் கைஸ். புதுசாக வரவங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்பெஷலாக வேறு ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக சொல்லுங்கள். நாங்கள் வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் முடியுமோ உள்ளார கொண்டு வரோம். சரியா? டேக் கேர். கூடிய சீக்கிரம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. பி ஹாப்பி and be smiley. Thank you.